எல்லாம் நினைக்கிறது. நான் உங்களும் தர்மம் செய்வோருக்கு அல்லாஹ்வுக்கும் சிறப்பதை பற்றி சில வினாடிகளை கூறுகிறேன். தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் 18 விதமான நன்மையை கொடுக்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும். அவர் செய்த சிறிய பாவங்கள் நீக்கப்படும். கஷ்டங்கள் முன்பத்திலிருந்து அவை நீக்கப்படும். அவருடைய செல்வத்திலே செய்தானுடைய சூழ்ச்சி இருந்தால் அல்லாஹ் பாதுகாத்துவான். எனவேதான் நமக்கு தர்மம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அவருக்காக ஒரு மரபுவா செய்கிறார். கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார். கபருடைய உஷ்ணம், அதாவது வேதனை, அதிலிருந்து முற்றிலும் நீக்கப்படுவார். அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாது கோபத்தை செய்திருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே அழித்துவிடும். திருக்கிரை செய்யும் மண்ணினாலில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார். ரகசியமாக தர்மம் செய்தால் நிலையே இல்லாத அந்த மண்ணினாலில் அல்லாவுடைய அரசந்த நிலைக்கு நிலை கொடுக்கும். அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஓரமான பொருட்களிலிருந்து 2 பொருட்கள், உதாரணமாக 2 ஆடை தர்மம் செய்தால் சொர்க்கத்திலே விசேஷ வாசல்களை செல்வார். அவருக்கு மகத்தான நன்மை கிடைக்கிறது. அந்த நன்மை பல மகளாக கிடைக்கிறது. அவர் தர்மமாக எவ்வளவுதான் அதிகம் செய்தாலோ அவரின் தர்மம் அழிந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே மண்மைக்கான செழிப்பாக இருக்கும். தர்மம் செய்வது இதை எச்சமுடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும். அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ்வும் அவரின் செல்வத்தில் பலத்தையும் அபிவிருத்தியும் கொடுப்பான். இப்படிப்பட்ட சிறப்புகளை நாம் அனைவரும் பெறுவதற்கு வல்லவம்மான் நல்லவரும் புரிவானாக. ஆமீன். வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.